ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு புதிய நாளுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போக போகிறோம். உபாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துக்கு நேராய் நம்முடைய வேத பகுதியை திருப்பிக் கொள்வோம். லேவியனுக்கு உன்னோடு பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் கை செய்யும் வேலைகளில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்முடைய கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, நாம் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்லாமல் கையின் பிரயாசங்களை சாப்பிடுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். நிறைய பேர் நம்ம சொல்லுகிறோம், என் கையின் பிரயாசங்களை, அதுல ஒரு ஆசீர்வாதமும் இல்லையா, அதுல ஒரு முன்னேற்றமும் இல்லை, அதுல எங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்ற ஒரு நிலைமையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உன் கையின் பிரயாசங்களில் எல்லாம், உன் வேலையின் காரியங்களை எல்லாம் கர்த்தர் அதில் ஆசீர்வாதத்தை தர வேண்டுமானால் நாம செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. முதலாவது, லேவியனுக்கு உன்னோட சுதந்திரம் இல்லாதபடினாலே லேவியனுக்கு நாம் செய்ய வேண்டிய உதவிகளை நாம் செய்ய வேண்டும். அடுத்து, நம்ம வாசல்களில் இருக்கிற பரதேசிகள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள். திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், இவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய உதவிகளை இவர்கள் புசித்து திருப்தி அடையும்படி நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய கையின் பிரயாசங்களை, நம்முடைய வேலையில, நம்முடைய உழைப்பில நாம கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுப்போமானால் நம்முடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில எந்தெண்டைக்கும் ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும்படி, நம்முடைய குடும்பத்திலே ஆசீர்வாதம் எந்தெண்டைக்கும் அது ஒரு நீரூற்றை போல ஓடி வரும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க எல்லாம் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து, ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோமானால், கர்த்தருடைய வசனத்தின்படியே நம்ம கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை சந்தோஷிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ராஜா. நாங்க கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் இந்த தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்க ஜெபிக்கிறப்பா. நீர் ஆசீர்வதிப்பீர், ஆசீர்வதிப்பேன், கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் வாசிக்கிறபடி நிச்சய நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர். நாங்கள் செய்ய வேண்டிய அந்த காரியங்களை நாங்கள் மனப்பூர்வமாய் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.